முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளினையொட்டி திருநகர் ஹார்விப்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழக மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மதுரை மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பிடித்த பள்ளி மாணவிக்கு 2 வருட கல்வி கட்டண தொகையை வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து கையில் செங்கோல் வழங்கினர். தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் CTR, 1 மாதம் 1 வாரம் ஆகிவிட்டது. நமது அரசு பொறுப்பேற்று கடினமான பணிகள் சென்று கொண்டுள்ளது. அனைத்து துறைகளும் 40 வருடம் பின்தங்கியுள்ளது. அதனை சீரமைக்க பணிகள் கடுமையாக நடந்து கொண்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் 17 மணி நேரம் பணியாற்றுகிறார். கடந்த 50 வருடங்களில் தலைமைச் செயலகத்திற்கு வந்து வேலை செய்யும் ஒரே முதலமைச்சர் நமது விஜய். கடந்த ஆட்சியில் மகனை சுற்றியுள்ள 10 நண்பர்களும், மாப்பிள்ளை சபரீசனை மருமகளை சுற்றியுள்ள 10 நபர்களும் நன்றாக வாழ்ந்தார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் வாழவில்லை. நம்முடைய ஆட்சியில் எந்த கான்ட்ராக்டரும் கிடையாது. இப்போது தலைமைச் செயலகத்தில் எந்த புரோக்கரும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து செல்லும் இடமாக உள்ளது. கடந்த ஆட்சியில் புரோக்கர்கள் தான் தலைமைச் செயலகத்திற்கு வருவார்கள். கேட்டால் மாப்பிள்ளை நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். டாஸ்மாக் ரைடு போனதும் உடனடியாக ஊரை விட்டு ஓடினார்கள். இப்போது அரசு சுத்தமாக உள்ளது. காலை 9 மணி முதல் வேலை செய்கின்றனர். அனைத்து அமைச்சர்களும் 24 மணி நேரமும் மக்களுக்கு தேவையானதை செய்து வருகின்றனர். மதுரையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடக்கவே இல்லை. சென்னைக்கு பிறகு மிகப்பெரிய பழமையான நகரம், கழிவுநீர் செல்ல வழியில்லை. கழிவுநீர் கால்வாயே இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி போட்டுவிட்டதாக சொன்னார்கள். நாம் இப்போது அதிகாரிகளுடன் ஆய்வு செய்கிறோம். கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான ஆய்வு பணிகள் நடைபெறுகிறது. அதன் பிறகு நல்ல குடிநீர், நல்ல சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். அனைத்து கோப்புகள் பார்த்து தலைமைச் செயலகத்தில் 8 to 9 மணி நேரம் தலைமைச் செயலகம். அதற்கப்புறம் வீட்டில் போய் மற்ற எல்லா கோப்புகளையும் பார்த்து சைன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா பணிகளையும் பார்த்து சனி ஞாயிறு வேலை பண்ணுறேன். கடுமையான பணி. இவ்வளோ முழு வீட்டாக இவ்வளவு தூரம் பணியாற்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மூத்த பத்திரிகையாளர் பலர் பேசுவாங்க. நிறைய வரைக்கும் அரசியல் கூட நம்மளுடைய சொந்த அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் அமைச்சர் அண்ணன் அவர்கள் சார்பாக இந்த நலத்திட்ட உதவியானது வழங்கப்படுகிறது. அப்படியே வாங்கிட்டு அந்த பக்கம் அப்படியே இறங்கிடலாமா? அடுத்தபடியாக 96வது பகுதியில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பாக தேர்தல் நேரத்தில் அயராது உழைத்த மகளிர் அணி 3வது மதிப்பெண்ணும், ஆரியப்பட்டி பகுதியில் முதல் மதிப்பெண் பெற்ற மோகன பிரியா அவர்களுக்கு 2 வருட பள்ளி கட்டணத்தை மாவட்ட செயலாளர் மருதுமணியன் அவர்களும் தெற்கு பகுதி செயலாளர் சந்தோஷன் அவர்களும் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக 96வது வார்டு வட்ட செயலாளர் VK வீரா அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்யப்படுகிறார்கள். தொண்ணூற்றி 5வது வார்டு வட்ட செயலாளர் அருமையன் மாயன் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்யப்படுகிறார்கள். அதுதான் தலைவருடைய ஒரே நமக்கு இந்த போதை பொருட்கள் இந்த மக்களுக்கு எதிராக இருக்குது. மாவட்டம் பாப்பநல்லூர் கிராமத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பிரதிநிதியாக இருந்த ஆறுமுகம் அவர்களின் ஏற்பாட்டில் மாமண்டூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகத்தில் 400க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையில் மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகை தந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பாலாஜி சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஜில்லா சபரி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மனோஜ், மதுராந்தகம் நகர தலைவர் பெருமாள் உள்ளிட்ட ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
இந்த ஓட்டு கரெக்டாக ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே சேர்ல உட்காந்து நல்லா வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளினை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமையூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே விஜயின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் மேலையூர் ஊராட்சி கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி பிரியா கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மேலமையூர் ஊராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள், தார்பாய் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டுகள் ஆகியவை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு தமிழக வெற்றிக் கழக மத்திய மாவட்ட செயலாளருமான தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சிக்குட்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், மேலமையூர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட பிரதிநிதி பிரியா கார்த்திகேயன் சிறப்பாக செய்திருந்தார். உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். அன்புடன் வழிநடத்தி செல்லும் எங்கள் அண்ணன் அப்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ராஜாத்தி, திருமதி கிருஷ்ணவேணி, சென்னை அடுத்த பொழிச்சலூர் ஊராட்சி 6வது வட்டக்கழக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு மேற்கு கிளைக்கழக செயலாளர் சுரா ரவி, கிளைக்கழக இணை செயலாளர் ஜான் தலைமையில் 6வது வட்டக்கழக கிளை செயலாளர் பிரசாந்த் ஏற்பாட்டில் இனிப்புகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார், பரங்கிமலை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளான சேலைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பொழிச்சலூர் மேற்கு ஊராட்சி செயற்குழு உறுப்பினர் தனலட்சுமி, பரங்கிமலை வடக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பிரபு, பிரசாந்த் குமார், 13வது வார்டு உறுப்பினர் மேரி, பொழிச்சலூர் மேற்கு ஊராட்சி மகளிர் அணி இந்துமதி, சுபாஷினி, கங்கா, கவினையா, 6வது வார்டு நிர்வாகிகள் பாண்டியன், மகேஷ், கார்த்தி, விக்கி, கமல், பாஸ்கர், யோகேஷ், ராஜா, பிரேம், ஆதிகிருஷ்ணன், ஷான் இபின், தீபக், சுப்பிரமணி, சதீஷ், வில்லியம், கோகுல், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள், ஊராட்சி கிளை நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாங்கம்மா என்னமா பின்னாடி நின்று சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு 12வது வார்டு பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தலைவர் ஜோசப் விஜய் பிறந்த நாளினை முன்னிட்டு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் திருமால், பகுதி துணை செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் அர்கீஸ்வரர் கோவில் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு
300 பேருக்கு சமபந்தி விருந்து பரிமாறினார். சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட பம்மல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் தாவேகா நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க சாப்பாடு நீங்க போறீங்க. காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் தென்னரசு ஆணைக்கிணங்க உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் வழிகாட்டுதல் படி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளினை முன்னிட்டு வாலாஜாபாத் பேரூராட்சி 8வது வார்டு சார்பில் அன்னதானம் ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய செயலாளர் வ. வெங்குடி ராகுல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்வில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாய் நைட்ல போன் பண்ணிட்டு பாருங்க. எதிரே தம்பியா ஓகே ஓகே. ஹலோ ஹலோ மேடம் சொல்லுப்பா. பின்னாடி ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் ஈஸ்ட் தனது 31வது பொறுப்பேற்பு விழாவை சென்னை எக்மோர் பிரசிடென்சி கிளப்பில் சிறப்பாக நடத்தியது. இந்த நிகழ்வில் 2026-2027 ரோட்டரி ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டது. பிரபல குரேஷ கலைஞர் மதர் இந்தியா குரேஷ குயின்ஸ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் பல கின்னஸ் உலக சாதனைகள் படைத்த ரோ. சுபாஸ்ரீ நடராஜன் 2026-2027 ஆண்டிற்கான கிளப் தலைவராக பதவியேற்றார். ராஜரத்னம் செயலாளராக பொறுப்பேற்றார். இவ்விழாவிற்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஸ்ரீராம் துபூரி தலைமை தாங்கி புதிய நிர்வாக குழுவினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தனது வாழ்த்துறையில் சமூக முன்னேற்றத்திற்கும் மனிதநேய சேவைக்கும் ரோட்டரி தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். புதிய தலைவர் சுபாஸ்ரீ நடராஜன் தனது ஏற்புரையில் ஒன்றிணைந்து செயல்படுவோம், ஒன்றிணைந்து சாதிப்போம் என்ற ஆண்டு துணிப்பொருளை அறிவித்தார். சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இளைஞர் மேம்பாடு, உறுப்பினர் வளர்ச்சி மற்றும் கிளப் ஒற்றுமை ஆகிய 5 முக்கிய துறைகளை மையமாக கொண்டு செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். நிகழ்வின் ஒரு பகுதியாக உயர்கல்வி பயிலும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கான முதல் பருவ கல்வி கட்டண உதவித்தொகை வழங்கப்பட்டது. இது கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான ரொட்டேரியன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது. மேலும் கடந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் தலைவர் நாராயணன் மற்றும் அவரது அணியினரின் சேவைகள் பாராட்டப்பட்டன. பல்வேறு சமூக சேவை திட்டங்களில் சிறந்து விளங்கிய உறுப்பினர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி கிளப் தலைவர்கள், ரொட்டேரியன்கள் குடும்பத்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. சென்னை எக்மோர் பிரசிடென்சி கிளப்பில் நடைபெற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈர்த் நாஸ்ட் 31வது பொறுப்பேற்பு விழாவில் மாவட்ட ஆளுநர் ஸ்ரீராம் துபூரி, புதிய தலைவர் சுபாஸ்ரீ நடராஜன், நிர்வாக குழு உறுப்பினர்கள், விருது பெற்றவர்கள் மற்றும் ரொட்டேரியன்கள் கலந்து கொண்டனர். Again, a very warm welcome to you all. Welcome, wish you the best to reach the highest echelons of success. Now I welcome
as his name suggests, is காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் தென்னரசு ஆணைக்கிணங்க ஒன்றிய செயலாளர் சார்லஸ் தலைமையில் சிட்டியம்பாக்கம் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தென்னரசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களும் வழங்கினார். இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர் தென்னரசு பேசுகையில், தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கிராமப்புறங்களில் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் பயன்பெறும் வகையில் செய்து வருகிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய தலைவர் பிறந்த நாளை நாங்கள் ஏழைகளின் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். வரும் காலங்களிலும் தொடர்ந்து எங்களுடைய பணிகள் இருக்கும் என்று பொதுமக்களிடையே உரையாற்றினார். பின்னாடி நிக்கிறோம். மாவட்டம் வேப்பூர் மற்றும் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கல்லூர், ஆவட்டி, பாசார், அடரி, பெரிய நெசலூர், பொயனப்பாடி, சிறுபாக்கம், மாங்குளம், மங்களூர் உள்ளிட்ட கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில மாதங்களாக கடுமையான வெப்பம் பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கனமழையால் சில பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் இருள் சூழ்ந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். மேலும் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அவரது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பல்வேறு விதமான பேனர்கள், சுவரொட்டிகள், சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பதிவிட துவங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் அதிக அளவிலான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் சில பேனர்களில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நிரஞ்சனின் புகைப்படங்களை தவிர்த்து வைக்கப்பட்டுள்ளதால் மயிலம் ஒன்றிய தாவேகாவில் கோஷ்டி பூசல் உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும்
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரபல நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் 3000த்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளும் என 5000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் தேனி, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் சிகிச்சைக்கு நோயாளிகள் வந்து செல்கின்றனர். அதன்படி கொடைக்கானல் மெயின் சாலையில் இருந்து 35 கிலோமீட்டர் ஒற்றையடி மலைப்பாதையில் அமைந்திருக்கும் மண்டவனூர் மலை கிராமத்தை சேர்ந்த ராமசாமி, செந்தாமரை என்பவர்களது மகள் கோபாலகிருஷ்ணன் தாய் தந்தை திட்டியதால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்று சிகிச்சைக்காக அவரை மண்டவனூர் கொடைக்கானல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கொடைக்கானல், தொடர்ந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலில் இருந்த 2 கண்களை தானம் செய்ய இளைஞரின் பெற்றோர் முன்வந்து மருத்துவர்கள் அதனை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து மாலை இரவு வரை பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் காத்திருந்தும் 4 மணிக்கு மேல் உடல் பிரேத பரிசோதனை செய்வதில்லை என மருத்துவர்கள் கூறிவிட்டதால் மலை கிராமத்தில் இருந்து 4 மணி நேரம் வரை சிரமப்பட்டு பயணம் செய்து வந்த உயிரிழந்த இளைஞரின் உடலில் இருந்து கண்களை தானம் செய்து அன்றே அடக்கம் செய்ய கொண்டு செல்ல முடியாத காரணத்தால் ஆத்திரமடைந்த பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ள மலை கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு தேவையான மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால் மாவட்டம் விட்டு வேறொரு மாவட்டத்திற்கு வெகுநேரம் பயணம் செய்து மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு வந்த இளைஞர் உயிரிழந்து அவரது உடலை கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் எங்களை போன்ற மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடல் பிரேத பரிசோதனை செய்யும் நேரத்தை அதிகரிக்க செய்ய தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முறையாக மருத்துவ வசதி இல்லாமல் தவித்து வரும் தங்களுடைய மலை கிராமத்திற்கு மருத்துவ வசதிகளையும் சிறந்த சாலை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் உள்ளிட்ட உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுவாக மாலை 4 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனைகள் நடைபெறுவதில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். அங்கிருந்து என் நம்பரை கொடுக்குறேன், அவளுக்கு நம்பரை கொடுத்தேன். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு சார். என்ன சார் செய்யலாம் சார்? இன்னைக்கு நடந்தது வேண்டாம் சார், விடுங்க. இனிமேல் சொல்றேன், இனிமேல் ஒரு ஆள் தெரிஞ்ச பிரச்சனை இல்லை சார். இன்ஸ்பெக்டர் மனோகர் இது வச்சுங்க சார். நீங்க ஒரு ஆள் தெரிஞ்சு என்ன சார் பண்ண முடியும்? எங்களுக்கு டோட்டலா தமிழ்நாட்டுக்கே தெரியணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. தெரிய போகுது என்ன தெரிய போகுது? வண்டி போட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெள்ளாறு வடிநிலை கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு நீர்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நீர்ப்பாசன மேம்பாட்டு பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்படி கீழ் செருவாய் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் கரை மற்றும் பிரதான கால்வாயை புதுப்பித்து மேம்படுத்தும் பணி மாநில நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதுக்குளம் கிராமத்தில் கடலூர்
மாவட்ட கனிமவள அறக்கட்டளையின் நிதியின் கீழ் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் முன்னேற்றம் மற்றும் தரம் குறித்து அமைச்சர் ராஜ்குமார் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா, செந்தில்குமார், விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, நீர்வளத்துறை செயற்பொறியாளர் பாலமுருகன், உதவி செயற்பொறியாளர்கள் பிரசன்னா உள்ளிட்ட அதிகாரிகள், உதவி பொறியாளர்கள் வெங்கடேசன், சுதர்சன், கௌதம், திட்டக்குடி வட்டாட்சியர் உதயகுமார், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி, முருகன், தாவேகா தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் மற்றும் பலர் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் சர்வதேச யோகா தினம் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 6 கிலோமீட்டர் தொலைவிற்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கருங்கை கிராமத்தில் இருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியினை ஆண்டிமடம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் துவக்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். போதையில்லா தமிழகம், போதையில்லா இளைஞர்கள், முழு உடல் திறன் மேம்பாடு, யோகா நிலைகள், பயிற்சிகள் குறித்து விழிப்புணர்வு செய்தனர். இப்போட்டியில் கலந்து கொண்ட திருமானூர் பகுதியை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் ராமன் முதல் பரிசையும் லட்சுமணன் 2வது பரிசையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. முதல் பரிசினை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சிவக்குமார், 2வது பரிசினை மாவட்ட உறுப்பினர் திருத்தணி முருகன், 3வது பரிசினை சத்யராஜ் ஆகியோர் வழங்கினர். போட்டியில் முதல் 10 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசு, பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் 2ஆம் பரிசினை திருத்தணி முருகனால் வழங்கப்படுகிறது. வெற்றி பெற்ற வீரருக்கு எங்களுடைய தமிழக வெற்றிகளால் மெடலும் சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது. உடன் வடக்கின் ஒன்றிய ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வரும் சர்வதேச யோகா தினம் இந்த ஆண்டு 12வது சர்வதேச யோகா தினமாகும். இந்த தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் மதுராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவன் கோவில் அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் தீனா ஏற்பாட்டில் 12 சர்வதேச யோகா மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் 30ற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்தனர். இந்த விழாவில் நகர தலைவர் தீனா யோகாசனங்களை பற்றி பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைத்து பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முருகன், நகர பொதுச் செயலாளர் ராஜேஷ், நகர பொருளாளர் நரேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். நம்ம இந்த யோகா டேக்காக ரொட்டேட் பண்ணுங்க 2 3 இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 இப்போ 4 கால் பண்ணிட்டீங்க. மூச்செல்லாம் ஏற்றி விடுங்க. இது ஒரு ஆசனம். ரிலாக்ஸ் பண்ணி நார்மலாக பாருங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரின் பிறந்தநாளினை முன்னிட்டு போதையில்லா தமிழகம் மற்றும்
பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கும் இந்த மாரத்தான் போட்டி சிறுவர் 15 வயதிற்கு மேற்பட்டோர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற நிலையில் போட்டியினை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி பெரியகடை வீதி, செக்கடி பஜார், பேருந்து நிலையம், சாணல் ரோடு, அரசு மருத்துவமனை சாலை, நகைக்கடை பஜார் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று மீண்டும் பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது. 4 பிரிவாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 வீரர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் தொகையினை அமைச்சர் விஸ்வநாதன் வழங்கினார். போட்டியினை தொடங்கி வைக்க வருகை தந்த அமைச்சர் விஸ்வநாதன் விஜயின் திரைப்பட பாடலுக்கு தாவேகா பெண் நிர்வாகியுடன் மேடையில் நடனம் ஆடினார். அப்போது போட்டியில் பங்கேற்க வந்த வீராங்கனைகளும் நடனம் ஆடினர். தொடர்ந்து நடைபெற்ற போட்டி தொடக்கத்தின் போது தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் போட்டி தொடங்க சாலையை மறைத்துக் கொண்டு நின்றதால் போட்டியில் பங்கேற்க சிறுவர்கள் சாலையின் நடுவில் உள்ள தடுப்புகளை தாண்டி ஓடியது பெற்றோர்களை அதிர்ச்சியடைய செய்தது. அதேபோல் போட்டி தொடங்கிய மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தாவேகாவினர் விளம்பர பதாகைகள் வைத்திருந்தது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா நிர்வாகிகள் ரத்த தானம் செய்தனர். இந்த ரத்த தான நிகழ்வில் தாவேகா நிர்வாகிகள் ஆண்கள், பெண்கள் என 52 பேர் ரத்த தானம் செய்தனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா ரத்தம் வழங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தாவேகா நிர்வாகிகள் பிரவீன்குமார், பழனி பாலன், மிதுன், சஞ்சய் மற்றும் சிவா, பாலன், கண்ணன், விக்டர், மகுடீஸ்வரன், மணிமுத்து, கோபாலன், பிரகாஷ், கார்த்திக், செந்தில், குமார், மணிகண்ட பிரபு, விஜய், பாலன், சுரேஷ்குமார், உமர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ரத்த தானம் வழங்கும் நிகழ்வினை பாப்புலர் மெடிக்கல் சுரேஷ் மற்றும் சாய் லேப் சிராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 220வது புதிய மாவட்ட ஆட்சித் தலைவராக நிஷாந்த் கிருஷ்ணா பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக ஈரோடு மாவட்டத்தில் உதவி ஆட்சியர் பயிற்சி ஆகவும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஆகிய இடங்களில் சார் ஆட்சியராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் சென்னை டைட்டில் பார்க் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும், தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழக நிறுவனத்தின் செயல் இயக்குநராகவும் மற்றும் சென்னை வழிகாட்டி நிறுவனத்தின் செயல் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றியுள்ளார். மதுரை மாவட்டத்தின் 220வது மாவட்ட ஆட்சித்தலைவராக நிஷாந்த் கிருஷ்ணா பொறுப்பேற்றுக் கொண்டார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர், தென்னரசு வழிகாட்டுதலின்படி உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆலோசனையின்படி உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் உதயகுமார் நல்வழியில் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி சாலவாக்கம் கிராமத்தை சார்ந்த JVR ரத்த பரிசோதனையின் நிறுவனர் விக்னேஷ், செங்கல்பட்டு CSI மகிமை இல்லத்தில் உள்ள அறிவுசார் குறைபாடு உள்ள சுமார் 30 குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினர்.